வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட ரியாஸ் கருணா அவர்களின் அற்புதமான முகநூல் பதிவிலிருந்து தான் பார்க்க இருக்கிறோம். அவருடைய அனுமதியோடு தொடர்ந்து நான் அவருடைய பதிவுகளை, முகநூல் பதிவுகளை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய பதிவுகள் அன்றாட நிகழ்வுகளை மையமாக வைத்து அதை நகைச்சுவையாக, நையாண்டியாக எழுதும் அற்புதமான ஒரு படைப்பாளர் என்று சொல்லலாம். அப்படியே நாம் எ மிகவும் பரபரப்பான சூழலில் இருந்தால் கூட அவருடைய பதிவுகளை வாசிக்கும் பொழுது நம்ம மனதிற்கு கொஞ்சம் அமைதியும், நிம்மதியும், கொஞ்சம் நகைச்சுவையும் கொடுக்கும் என்று சொல்லலாம். அப்படியான பதிவில் இன்று என்ன பார்க்க இருக்கிறோம் என்று பார்க்கலாமா? ஆம், வாருங்கள் அவர் என்ன இன்னைக்கு எழுதியிருக்கிறார் என்று பார்க்கலாம். மனித இனம் தன்னை இந்த பூமியின் உச்சக்கட்ட படைப்பு என்று கர்வம் கொள்கிறது. நாம் அணுவை பிளந்தோம், விண்வெளிக்கு ராக்கெட் விட்டோம், செயற்கை நுண்ணறிவை கண்டுபிடித்தோம். அடடா, எவ்வளவு இருக்கிறது! ஆனால் நள்ளிரவு நெருங்கியதும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆள்வது வெறும் 2 மில்லிகிராம் எடை கூட இல்லாத ஒரு சின்னஞ்சிறு நுளம்புதான். ஆம், நுளம்பு அப்படின்னா குழம்பிடாதீங்க. கொசுவை தான் அவ்வளவு அற்புதமான ஒரு தமிழில் சொல்லியிருக்கிறார். நுளம்புகளின் ரீங்காரம் என்பது இயற்கையின் சாதாரண ஒளி என்று நான் நினைக்கவில்லை. அது பரிணாம வளர்ச்சியடைந்த ஒரு நுட்பமான உளவியல் ஆயுதம். அவை இரத்தத்தை குடிப்பதற்காக மட்டும் வருவதில்லை. மனிதர்களின் அகங்காரத்தை சீண்டுவதற்காகவே மிகச் சரியாக காதுக்கு அருகில் வந்து கச்சேரி நடத்துகிறது. நுளம்பு கத்தும்போது கூட மனிதனுக்கு பயமில்லை. ஆனால் அந்த ரீங்காரம் திடீரென நின்றால் மனித மூளை தானாகவே உறையத் தொடங்கும். அது இப்போது எங்கே அமர்ந்திருக்கிறது? மூக்கின் நுனியிலா? அல்லது போர்வையை விட்டு வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் கால் பெரு விரலிலா? இந்த வினாடிதான் மனித பொறுமையின் உச்சக்கட்ட சோதனை. பதிலுக்கு மனிதன் செய்யும் முதல் தற்காப்பு தாக்குதல் இருட்டில் தன்னைத்தானே ஓங்கி அறைந்து கொள்வதுதான். தூக்க கலக்கத்தில் தன் முகத்தில் தானே அறைந்து கொள்ளும் இந்த விசித்திரமான கலையை மனித இனம் வேறு எங்கும் கற்றுக்கொண்டதில்லை. நாம் நுளம்புகளை அழிக்க பல்வேறு நவீன ஆயுதங்களை கண்டுபிடித்திருக்கிறோம். சுருள் நுளம்புவர்த்திகள் நுளம்புகளை கொள்கிறதோ இல்லையோ, காலையில் மனிதர்களை கண்டிப்பாக இரும வைக்கிறது. நுளம்பு விரட்டி திரவங்கள் இருக்கிறதே, இப்போது நுளம்புகளுக்கு ஒரு மிதமான போதையை மட்டுமே தருகிறது போலிருக்கிறது. இறுதியாக கண்டுபிடிக்கப்பட்ட எலக்ட்ரிக் பேட் மனித குலத்தின் மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். நள்ளிரவில் அந்த பேட்டை வைத்துக்கொண்டு இருட்டில் காற்றில் சண்டையிடும் ஒவ்வொரு நடுத்தர வயது மனிதரும் தங்களை ஒரு பிரம்மாண்டமான போர் வீரனாகவே கற்பனை செய்து கொள்கிறார்கள். அதில் நுளம்பு மாட்டும் போது கேட்கும் அந்த பட் என்ற சத்தம் தரும் ஆன்மீக அமைதிக்கு முன்னால், அடடா, உலகில் எந்த தியானமும் ஈடாகாது. நுளம்புகளுக்கும் மனிதனுக்குமான இந்த போர் பல 1000 ஆண்டுகளாக தொடர்கிறது. அடுத்த முறை நள்ளிரவில் நுளம்பு கடியால் நீங்கள் தூக்கம் கலைந்து எழும்போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நாம் ஒன்றும் பரிணாம வளர்ச்சியின் உச்சக்கட்ட உயிரினம் அல்ல. நுளம்புகளின் பார்வையில் நாம் வெறும் இரவு நேர இலவச உணவகம் மட்டுமே. பூச்சியியல் நிபுணர்கள் நுளம்புகளின் இந்த பாடலுக்கு ஏதோ அறிவியல் காரணம் சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், படுக்கையில் நிம்மதியாக தூங்கும் மனிதனை எழுப்பி அவன் முகத்தில் அவனையே அறைந்து கொள்ள வைத்து வேடிக்கை பார்க்கும் அந்த ஒரு அற்ப சந்தோஷத்திற்காகவே அவை பாடுகிறது. அப்படியே எப்படி இருக்கிறது பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு பதிவு என்று சொல்லலாம். அதை அவர் என்ன சொல்கிறார் என்றால், இதை நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்து அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து டெங்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரொம்ப அற்புதமாக நகைச்சுவையாக சொல்லிக்கொண்டு விழிப்புணர்வையும் கொஞ்சம் அற்புதமாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். எழுத்தாளர் ரியாஸ் கருணா அவர்கள். அன்பு நேயர்களே, நாம் தொடர்ந்து அவருடைய பதிவை பார்க்கலாம். இந்த பதிவை பற்றி நீங்கள் கொசுக்களால் அவதிப்பட்ட அந்த நிகழ்வை பற்றி கொஞ்சம் இங்கே நீங்கள் கருத்துக்களை சொல்லிவிட்டு போங்கள் என்று சொல்லிக்கொண்டு, இதை வாசிக்க அனுமதி கொடுத்த ரியாஸ் கருணா அவர்களுக்கு, எழுத்தாளர் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.